அந்நியனாகவும் அம்பியாகவும் மாறும் ரணில் கிண்டலடித்த சாணக்கியன். குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அமைச்சருக்கு உத்தரவு. களமிறக்கப்படும் முப்படையினர். அதிகாரம் இருக்கும்போது அதிபர் ரணில் விக்ரமசிங்க அந்நியனாக மாறுவதுடன் ஆட்சி அதிகாரம் இல்லாத காலத்தில் அம்பியாக மாறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு நகரில் உள்ள ஹேமியோபதி வைத்தியசாலைக்கு தளபாடங்கள் கையளிக்கும் நிகழ்விலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது: ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவருடைய சிந்தனைகள் ஜனநாயகத்தை மதிக்க வேண்டும், இன பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும், ஊடக சுதந்திரம் வழங்க வேண்டும் என இருந்தது. ஆனால் தற்போது ஆட்சியில் இருக்கும் போது அதனை செய்வதற்கு தவறுகின்றார். குறிப்பாக நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் அனைத்து ஊடகங்களின் செயற்பாடுகளையும் முடக்கும் வகையில் செயற்பட்டு வருகின்றார். ஆட்சி அதிகாரம் கிடைத்தவுடன் அந்நியனாக மாறியிருக்கும் அவர் ஆட்சி அதிகாரம் போன பின்பு அம்பியாக மாறுவார் என குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட நிதியுதவியை விட அதிகளவான தொகையை இந்தியா இலங்கைக்கு வழங்கியுள்ளதாக அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அண்டை நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக திரும்புவதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கிய போது இந்தியா அதிகளவான உதவிகளை செய்திருந்ததாக அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏனைய நாடுகள் இலங்கைக்கு உதவ முன்வராத போது இந்தியா தனது அயல் நாட்டுக்கு உதவ முன்வந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை இந்தியா மீது இலங்கை மக்கள் கொண்டிருந்த நல்லெண்ணத்தை மேம்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த பின்னணியில் இந்தியர்கள் இலங்கைக்கு சுற்றுலா பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அமைச்சர் மஹிந்த அமரவீர மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலங்க சுமதிபால ஆகியோர் விலகியுள்ளனர். இருவரும் தமது பதவி விலகல் கடிதங்களை தமக்கு அனுப்பி வைத்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து உடனடியாக விலகுமாறு அமைச்சர் மஹிந்த அமரவீர மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலங்க சுமதிபால ஆகியோருக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன அண்மையில் அறிவித்திருந்தார். இதன்படி புதிய கூட்டணி ஒன்று ஸ்தாபிக்கப்பட உள்ள நிலையில் அவர் இந்த அறிவிப்பை விடுத்திருந்தார். எனினும் அரசாங்கத்தில் அமைச்சு பதவியை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அமைச்சர் மஹிந்த அமரவீர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். இதனையடுத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலங்க சுமதிபால அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் அமைச்சர் மஹிந்த அமரவீர அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்ததுடன் இரு பொதுச் செயலாளர்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருந்தது. இதன்படி வெற்றிலை சின்னத்துடன் கூடிய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பெயரை புதிய கூட்டணிக்கு பயன்படுத்தினால் இருவரும் வெளியேறி புதிய செயலாளரை நியமிக்க வேண்டும் என மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியினால் நேற்று கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்ட பேரணியின் மீது மேற்கொள்ளப்பட்ட நேர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோக நடவடிக்கைக்கு எதிராக அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்படும் என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். இதன்படி ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டெரானெல்லஸ் மற்றும் காவல்துறையினருக்கு எதிராக குறித்த மனு தாக்கல் செய்யப்படும் என இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை எதிர்த்தும் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை எதிர்த்தும் கொழும்பில் ஐக்கிய மக்கள் சக்தி நேற்றைய தினம் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தது. தொடர்ந்தும் அவர் கூறுகையில், இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமான ஆர்ப்பாட்டம் ஒன்று. இதனை ஏற்றுக்கொள்ள முடியாத ரணில் விக்ரமசிங்க குறித்த ஆர்ப்பாட்டத்தை கலைக்க பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸுக்கு பணிப்புரை விடுத்தார். இதனை அடுத்து காவல்துறையினர் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் நேர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகத்தை மேற்கொண்டனர். இதனால் பாதிக்கப்பட்ட 5 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் இவ்வாறான நடவடிக்கைகளின் மூலம் நம்மை நிறுத்த முடியாது என்பதை ரணில் விக்ரமசிங்க நினைவில் கொள்ள வேண்டும். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளுக்கும் நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சட்ட ரீதியாக எம்மை எதிர்கொள்ளுங்கள். அநீதியான முறையில் எமக்கு எதிராக செயல்பட முயற்சிக்காதீர்கள். அவ்வாறு நடந்து கொள்ளும் பட்சத்தில் நீதிமன்றத்திற்கு பதிலளிக்க வேண்டிய நிலை ஏற்படும். எதிர்க்கட்சி தலைவர் முன்னெடுக்கும் அரசியல் நடவடிக்கைகளை அடக்க முயற்சிக்க கூடாது. நிகழ்நிலை காப்பு சட்டம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை பயன்படுத்தி எம்மை கட்டுப்படுத்த முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
அரசாங்க வைத்தியசாலைகளின் பணிகள் தடையின்றி முன்னெடுத்து செல்ல அழைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. 72 சுகாதார தொழிற்சங்கங்கள் இன்று காலை 6:30 மணி முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்காமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதனால் நோயாளர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் மக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை தவிர்க்க ஆயுதப்படையினரை வரவழைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ஹெஹலிய ரம்புகவெல்லவை நாளைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் ஹெஹலியவிற்கு வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஹெஹலிய ரம்புகவெல்லவை கைது செய்யாமைக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது கைதான 10 பேரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் சுகாதார அமைச்சரும் தற்போதைய சுற்றாடல் துறை அமைச்சருமான ஹெஹலிய ரம்புகவெல்லவை கைது செய்யாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் நேற்று கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முன்பாக அமைதியான முறையில் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 10 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிணையில் விடுவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தலைமையில் அமையும் புதிய கூட்டணியில் நாம் இணைய மாட்டோம் எனவும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். மேலும் மைத்ரிபால ஸ்ரீசேன அரசியல் ரீதியில் ஒரு பொய்யர், எனவே அவருடன் கூட்டு அரசியல் பயணத்துக்கு நாம் தயாரில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை எமது பக்கம் உள்ள சில பன்றிகள் அவற்றின் பண்ணை நோக்கி செல்லக்கூடும் எனவும் பிமல் வீரவன்ச கூறியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் கொள்ளுப்பிட்டியில் உள்ள வாசஸ்தலத்திற்கு கடந்த வருடத்தில் தீ வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் மற்றும் காணொளிகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்ற நீதவான் திலின கமகே நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் பிணையில் விடுவிக்கப்பட்டவர்களான நேற்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலையாகாத 4 பேருக்கும் பிடியாணை பிறப்பிக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த வருடம் ஜூலை மாதம் 9ஆம் தேதி அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் கொள்ளுப்பிட்டி வாசஸ்தலத்திற்கு தீ வைக்கப்பட்ட போது தீயனர்த்தத்தை கட்டுப்படுத்துவதற்கு அங்கு தீயணைப்பு படை வந்தது. இவ்வாகனத்தை தடுத்து அரச ஊழியர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்காவும் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அலரி மாளிகையில் கடமையாற்றிய போலீஸ் விசேட அதிரடிப்படையின் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு உயிரை மாய்க்க முயற்சித்துள்ளார். பிரதமரின் பாதுகாப்பு பிரிவின் கொள்ளுப்பட்டி முகாமில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் DKM பிரேமஸ்ரீ என்பவரே இதன்போது காயமடைந்துள்ளார். அவர் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இடது கையில் துப்பாக்கிச் சூட்டு காயம் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். 6 மாதங்களுக்கு முன் தன் தாய் இறந்துவிட்டதாகவும் தாய் இறந்த பின் தந்தை பலமுறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் வீட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் சகோதரனுடன் தொடர்ந்து முரண்பாடு ஏற்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவங்களால் ஏற்பட்ட மன அழுத்தமும் தன்னை தானே சுட்டுக் கொண்டதாக அவர் வாக்குமூலம் அளித்ததாக மூத்த போலீஸ் அதிகாரி மேலும் கூறியுள்ளார்.